ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெட்டீரியல் வேரியன்சஸ் உடைய ஒரு ஈஸியான ஒரு 6 மார்க்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் காலம் கொடுத்துட்டு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் அபவுட் அவுட்புட் த அசம்ஷன் இஸ் தட் ஷெடியூல்டு ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் கிவன் இஸ் டேக்கன் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த டேபிள் காலமில் கொடுத்துருக்கிறத மட்டுமே நம்ம பார்த்தா போதும். நம்ம எதையும் வந்து பெருசாக நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, லெஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, டிவைட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த டேப்லெட் காலமில் கொடுத்துருக்க அந்த டேட்டாவை நம்ம அப்படியே நம்ம எடுத்துகிட்டு அசியூம் பண்ணிவிட்டு போட்டாலே இந்த ஈஸியான சம்மை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் அப்படின்ட்டு மேலே ஃபஸ்ட் லைனில். அப்போது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு அதோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ கொஷின்லேயே நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 110 அப்படின்னு வரும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்துச்சுன்னா அது வந்து ஃபேவரபிள், மைனஸில் வந்துச்சுன்னா அன்ஃபேவரபிள். ஆனால் நம்ம அன்ஃபேவரபிள்னு போட மாட்டோம், அட்வர்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ் அப்படின்னா நம்ம அதோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 ஃபார்முலா வந்து நம்ம போடணும். மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் போடணும். இதோடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி மல்டிப்ளைட் பை ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 230 ஃபேவரபிளில் வரும். அதே மாதிரி மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்சஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மைனஸில் வரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் 400 மைனஸ் 460 நம்ம பண்ணுறனால -60 வருது. -60 × 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 120 ஆன்சர் வந்து மைனஸில் வரும். ஸோ -120 நம்ம போடக்கூடாது. முன்னாடியே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ளஸில் வந்துச்சுன்னா ஃபேவரபிள்னு போடணும், மைனஸில் வந்தனால அட்வர்ஸ் அப்படின்னு போட போகிறோம். ஸோ இதுதான். ஸோ இந்த சம்மை நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதே மாடலில் கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது ஈஸியான ஒரு 6 மார்க்ஸ் சம். தேங்க்யூ.